அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து பிப்ரவரி மாதம் எக்ஸாம் வருதுப்பா, 12th எக்ஸாமு. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டா. ரைட்மா, நீ வந்து எக்ஸாமுக்கு இப்போ எஸ் சொல்லியிருக்க. அப்போ சில விஷயங்களுக்கு நீ நோ சொல்லணும். எப்படி அப்படின்னா, இப்போ நீ வந்து ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குற, அந்த விஷயத்துக்கு நோ சொல்லணும். கிட்டத்தட்ட சண்டேஸில் வந்து 2-3 மணி நேரம் விளையாடுற, அதுக்கு நோ சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நோ சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த நோ சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு நோ சொல்லிட்டேன்னா, எஸ் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீ தானாக செய்ய ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாமளும் அப்படி தான். நம்ம ஒரு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அதுக்கு எஸ் சொல்லிட்டோம்னா, அது சார்ந்த வேறு சில விஷயங்கள் நம்மளை வந்து நெருக்கடி கொடுக்கும் பொழுது அதுக்கு நோ சொல்லி பழகிக்கிறோம். ரொம்ப எளிமையான உதாரணம் ஒன்று எடுத்துக்கலாமே. நமக்கு வந்து இப்போ உடல்நிலை சரியில்லை, நமக்கு வந்து சுகர் வந்துடுச்சுன்னா, நம்ம சுகர் சார்ந்த விஷயங்களுக்கு நோ சொல்ல ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டான பாதையில் போயிட்டுருக்குறோம்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, ஜங்க் ஃபுட் சார்ந்த விஷயங்களுக்கு நோ சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நாம் வந்து சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லும் பொழுது பல விஷயங்களுக்கு நோ சொல்லணும்னா, அந்த எஸ் சொன்ன விஷயம் இன்னும் அழகாக நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான். நன்றி.